அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திடீர் ராஜினாமா. எம்பி பதவி கிடைக்காததால் விபரீத முடிவு. பேரதிர்ச்சியில் அதிமுகவினர். ஏற்கனவே எம்பி பதவிக்காக அதிமுகவில் பல முக்கிய புள்ளிகள் போட்டியிட்ட நிலையில்தான் ஜெயக்குமார் பெயர் இல்லாதது மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது. அதாவது தமிழகத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் ஜூலை மாதம் காலியாக உள்ள 6 பதவிகளில் சட்டமன்ற பலத்தின் அடிப்படையில் திமுக 4 உறுப்பினர்களையும் அதிமுக 2 உறுப்பினர்களையும் பெற முடியும். திமுகவின் சார்பில் வில்சன், எஸ்ஆர் சிவலிங்கம் மற்றும் சல்மா போட்டியிடுகிறார்கள். திமுக ஒதுக்கீடு ஓர் இடத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் களமிறங்குகிறார். அதேபோல் அதிமுகவில் உள்ள 2 இடங்கள் யாருக்கு என்ற கேள்விகள் எழுந்தன. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு சீட் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருந்ததாக கூறப்பட்டது. ஏனென்றால் தற்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதால் ஜெயக்குமார் அதிருப்தியில் இருந்து வந்தார். குறிப்பாக 2021 தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு பாஜக தான் காரணம் என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருந்தார் ஜெயக்குமார். மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் பதவியில் இருக்க தனக்கு மட்டும் பதவி இல்லை என்ற வருத்தத்திலும் இருந்தார். இதனால் அவருக்கே வாய்ப்புகள் அதிகம் என்று அதிமுகவிற்குள்ளே பேசப்பட்டு வந்தது. ஆனால் அதிமுகவின் வழக்கு விவகாரங்களை கையாளும் இன்பதுரை ஆதி திராவிடர் சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் தரும் வகையில் செங்கல்பட்டு மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஜெயக்குமார் அதிமுக தலைமை மீது கடுமையான அப்செட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நாளிலேயே கோவையில் அவரிடம் அது தொடர்பாக கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொல்லிவிட்டே கிளம்பும் ஜெயக்குமார் அவர்கள் இந்த கேள்விக்கு மழுப்பும் விதமாக அவசரமாக பொள்ளாச்சிக்கு செல்கிறேன், பிறகு சந்தித்து விரிவாக பேசுகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டார். ஆனால் அதன் பிறகும் எந்த விளக்கத்தையும் அவர் தரவில்லை. குறிப்பாக வடசென்னை கொடுங்கையூர் குப்பை கிடங்கு குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலை திட்டத்திற்கு எதிராக அதிமுக ஜூன் 2ஆம் தேதி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அதிலும் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி கலந்து கொண்டார். எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாரை கலந்து கொள்ள அறிவுறுத்தியும் அவர் கலந்து கொள்ளவில்லை என்றும் அதிமுகவிற்குள் பேசப்படுகிறது. அதே சமயம் ஜெயக்குமார் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் நிறுத்த எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருடமே இருக்கிறது. இப்போது மாநிலங்களவை சீட் கொடுத்தால் ராயபுரம் தொகுதியில் நின்று அவர் வெற்றி பெற்றுவிட்டால் மாநிலங்களவை பதவியை ஒரே வருடத்தில் ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். அத்துடன் அவர் மாநில அரசியலில் இருக்க வேண்டும் என்றே இபிஎஸ் விரும்புகிறாராம். இந்த காரணங்களுக்காகவே ஜெயக்குமாருக்கு சீட் வழங்காமல் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து விட்டார் என்கிறார்கள் அதிமுக வட்டாரங்களில். ஆனால் சுமார் 25 ஆண்டுகளாக முடிசுடா மன்னனாக இருந்த ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் பாஜகவால் தான் தோல்வியடைந்தார். கூட்டணியே இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த முறையும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ள நிலையில்தான் எப்படி ஜெயக்குமார் தொகுதி மக்களை எதிர்கொள்வார் என்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்கள். இந்த நிலையில்தான் அதிமுகவை விட்டு உறுதியாக ஜெயக்குமார் விலக உள்ளதாக தகவல் பரவி வருகிறது. அதற்கேட்டால் போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை ஜெயக்குமார் விரைவில் ஒப்படைப்பார் என்பது குறித்த தகவலும் பரவி வருகிறது. ஏனென்றால் பல மாதங்களாக எம்பி பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்துவிட்டார் ஜெயக்குமார். தற்போது எடப்பாடி ஏமாற்றிவிட்டதால் இந்த அதிமுகவே வேண்டாம் என்று ஜெயக்குமார் முடிவெடுத்துள்ளார். இவர் ராஜினாமா கொடுத்த தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜெயக்குமார் ராஜினாமா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.